السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் படித்த பாடங்களோடு நமது அறிவையும் திறமையையும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற மேலான நோக்கத்தோடு தான் இந்த குழுமம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நல்ல நோக்கத்தை கொண்டு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய பலனை, மிகச்சிறந்த அறிவு விளக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நசீபாக ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது பாடத்திற்குள் வருகிறேன். நான் எடுத்திருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு அல் அதத் வல் மஅதூத். இதுதான் நாம் எடுத்திருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு. அல் அதத் என்றால் எண்ணிக்கை, வல் மஅதூத் என்றால் எண்ணப்படும் பொருள். சுருக்கமாக சொன்னால் எண்ணிக்கையும் எண்ணப்பட்டவையும். இந்த தலைப்பின் கீழே நாம் என்ன தெரியவிருக்கிறோம் என்றால், எண்ணிக்கை மற்றும் எண்ணப்பட்ட பொருட்கள் இந்த ரெண்டையும் இணைத்து வாசகமாக அமைக்கின்ற போது என்னென்ன சட்டங்களை நாம் அங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிற அந்த விளக்கத்தை தான் இந்த பாட நூல் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். ஏன் இந்த பாடம் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். பொதுவாக எண்களை அரபு மொழியில் வார்த்தையாக எழுதுவதும் சொல்வதும் அரபு மொழியை கற்றறிந்தவர்கள் அதிகமானவர்களுக்கு கூட அதில் சிரமமும் தடுமாற்றமும் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மளையே எத்தனையோ பேருக்கு நீங்கள் 1-2 சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எத்தனை வரை என்னால் என்ன தெரியும் என்பதை எனக்கு நானே கேட்டுக்கொண்டால் அதிகபட்சமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 100 வரைக்கும் எண்ணலாம், அல்லது ஒரு 1000 வரைக்கும் போகலாம். சரி, இப்போ நம்ம இடத்துல 2,36,444 என்கிற எண்ணிக்கை கொடுக்கப்பட்டு, இதை நீங்கள் அரபியில் எழுதுங்க என்று நம்மிடம் சொல்லப்பட்டால், நம்மில் எத்தனை பேருக்கு அதை சரியாக எழுத தெரியும்? வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, 3,60,416 நூல்கள் என்றாலோ, அல்லது அதாவது ரூபாய் என்று சொன்னாலோ, அல்லது வேற ஏதாகிலும் ஒரு பொருளை சொல்லி அதோடு நாம் இணைத்து எழுத வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லப்பட்டால், நம்மில் பெரும்பாலானோருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் என்பது என்ன செய்யுதுன்னா இருக்கத்தான் செய்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, நாம சின்ன பாடத்திலிருந்து முதல் ஜும்ராவிலிருந்து 7வது ஜும்ரா வரைக்கும் படிக்கக்கூடிய பாடங்களில் அரபு இலக்கணம் சம்பந்தமாக நாம் படிக்கிறோம். பல விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம்னா படிச்சுட்டே வர்றோம். ஆனால் எண்கள் சம்பந்தமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அறிவு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இதுதான் அதனுடைய காரணம். நாம் சிராஜுங்கிற பாடத்தில் அரை முக்கால் என்பதெல்லாம் கூட படித்திருக்கிறோம். ஆனால் எண்ணிக்கையை, ஒரு பெரிய எண்ணிக்கையை அதை எழுத்தாக எழுதுகின்ற போது தமிழில் எழுதிடுறோம். எத்தனை கோடி என்று சொன்னாலும் எழுதி விடுகிறோம். கோடிக்கு என்ன சொல்றது, 10 லட்சத்துக்கு மேலே போகக்கூடிய எண்ணிக்கைகளுக்கு நாம் என்ன சொல்லுவது என்பதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அந்த பேஸ் இதுதான்.
ஸோ அதனால வந்து என்ன நடக்குதுன்னா, நம்மகிட்ட வந்து அந்த தடுமாற்றம் என்பது என்ன செய்து இருக்கிறது. இதை நானே என்னுடைய சொந்தமாக என்ன செஞ்சுருக்கேன்னா பல இடங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். 7 ஆண்டுகள் நாம் அரபு படிச்சிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட நான் வேலை செய்கின்ற இடங்களில் எண்ணிக்கைகளை வந்து எழுதுகின்ற போது, செக்கில் வந்து அதை நான் அரபியில் எழுதுகின்ற போது பல தடுமாற்றங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா உணர்ந்திருக்கிறேன். ஸோ இதே மாதிரியான ஒரு நிலைமைகள் தானே எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அதை வந்து நாம் என்ன செய்யணும்னா, அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல்ல அதை சரி செய்து கொள்வதற்காக நான் படித்தேன். இந்த தடுமாற்றம் என்பது வந்து நம்மிடம் மட்டும் இல்லை. நம்ம வந்து வேற்றுமொழி, நாமெல்லாம் அஜமுகள், வேற்றுமொழியில் இருந்து அரபை படித்து கொண்டவர்கள். அப்போ நம்மிடத்துல இந்த தடுமாற்றம் என்பது இயல்பு. சாதாரணமாகவே அந்த பெரும் எண்ணிக்கையில் அரபுகள் கூட, அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடியவர்களில் கூட மிக குறைவாக படித்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதை வந்து எண்ணிக்கையை எழுத்தாக எழுதுகின்ற போது மிகப்பெரிய தடுமாற்றம் அவர்களுக்கும் இருக்கிறது. அதில் வந்து ரஃபுடைய ஹாலத்து, நசபுடைய ஹாலத்து, ஜர்ருடைய ஹாலத்து எங்கே வச்சு எப்படி பொருள்களுக்கு என்ன நாம் ஏராபுகள் கொடுத்து எழுத வேண்டும் என்பதில் அரபுகளுக்கு கூட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் என்பது இருக்கிறது. அதனால்தான் அரபு மொழியில் நீங்கள் பார்த்தீங்க, இலக்கண நூல்கள் என்று நீங்கள் படிக்கக்கூடிய நூல்களோட இல்லாமல் அல்ல அதது வல் மஅதூத் எண்ணிக்கை சம்பந்தமாக மட்டுமே அறிஞர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா தனித்தனி கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அது சம்பந்தமான சட்டத்திட்டங்களை ஒரு மிகப்பெரிய கிதாபுகளாக கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்கிறார்கள். அதை பல அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. அதையும் நான் என்ன செய்ய படித்திருக்கிறேன். படித்து உணர்ந்ததற்கு பின்பாக எனக்கு ஒரு என்ன ஆசை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இதையே நம்முடைய மொழியில நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என்பது நமக்கு ஏற்பட்டது. அதை வந்து நாம் ஆரம்பத்திலேயே கொடுத்துடணும். அவங்க முதல் வகுப்பு படிக்கின்ற போதே நாம் என்ன செஞ்சிடணும்னா இந்த விஷயத்தை நாம் கொடுத்துடணும். அது அவங்களுடைய தாய்மொழியிலேயே, அரபியும் தமிழும் சேர்ந்ததாக ஒரு தாய்மொழியிலேயே நாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டால், சட்டங்களையும் அவர்களுக்கு நாம் புரிய வைத்து விட்டால், அவங்க போக போக அவங்க அதனுடைய போங்கை அவர்கள் புரிந்து கொண்டால், அது அடுத்த வகுப்புகளில் அவர்களுக்கு இன்னும் என்ன செய்ய இருக்கோம்னா இந்த எண்ணிக்கை சம்பந்தமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்கிற மேலான அடிப்படையில் தான் நான் இந்த நூலை தொகுத்திருக்கிறேன். அல் அதது வல் மஅதூத் அப்படிங்கிற இந்த நூலை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா தொகுத்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நூல் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட பெண்கள் மதரசாக்களில் பாடத்திட்டங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. அது வந்து என்னன்னா, நம்ம இன்னும் வந்து பிரிண்ட் அடிக்கப்பட்ட நூலாக நம்ம கொடுக்கல, ஜெராக்ஸ் எடுத்து தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். துஆ செய்யுங்க, இந்த நூல் வந்து நூல் வடிவத்தில் வெளிவருவதற்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துஆ செய்யுங்க. இப்போ இது வந்து இது ஒரு தனி சப்ஜெக்ட், இது குறைவான சப்ஜெக்ட் தான். சரியாக நம்ம பாடம் நடத்தணும்னா, டெய்லி பாடம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் 30 நாட்கள் தான். 30 நாட்களில் அரபு மொழியில் எண்களை எழுத்து வடிவத்தில் நாம் எப்படி எழுத வேண்டும் என்கிற அந்த விஷயங்களை முழுமையாக நாம் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அந்த சப்ஜெக்டே க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். அது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு பாடநூலில் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு பாகத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். 2வது பாகமும் நான் என்ன செஞ்சுருக்கேன், தயார் செய்திருக்கிறேன். இதை 2ஆக நாம் என்ன செஞ்சுருக்கோம், பிரித்திருக்கிறோம். எண்ணிக்கை என்பதை என்ன செய்கிறாங்கன்னா 2ஆக என்ன செய்கிறாங்க, பிரிக்கின்றார்கள். இப்போ அது சம்பந்தமான விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஒன்று வந்து அல் அதாதுல் அஸ்லியா, எண்களை வந்து என்ன செய்வாங்கன்னா இயல்பாகவே வந்து 2 அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் எல்லா மொழிகளிலும் என்ன செய்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பொருட்களுடைய எண்ணிக்கையை குறிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிறோம் இந்த எண்களை. உதாரணத்திற்கு 10 பேனாக்கள், 10 மரங்கள், 10 நூல்கள். அப்போ இது வந்து என்ன செய்ய 8 பழங்கள். இப்போ இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பொருட்களுடைய எண்ணிக்கையை குறிப்பதற்காக எண்களை பயன்படுத்துகிறோம். இதை என்ன சொல்லுவாங்க அரபியில், அல் அதாதுல் அஸ்லியா என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், தரத்தை குறிப்பதற்காக வேண்டி எண்ணிக்கையை பயன்படுத்துவோம். இப்போ உதாரணத்திற்கு வகுப்பிலேயே இவன் 1வது மாணவன், 2வது மாணவன், அங்கிருக்கக்கூடிய 10வது வீடு, அங்கிருக்கக்கூடிய 100வது மரம். அப்போ இது என்னது அப்படின்னா
வரிசை கிரகத்தை குறிப்பதற்காக வேண்டி எண்ணிக்கை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வரிசை கிரகத்தையும் தரத்தையும் குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற கூடிய எண்ணிக்கையை அதாவது தர்தீபியா என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்ப நாம இந்த முதல் பாகத்துல நான் எதை தொகுத்திருக்கிறேன் என்று சொன்னால், அதாவது அஸ்லியா எண்ணிக்கை சம்பந்தமாக பொருட்களுடைய எண்ணிக்கைகளை எப்படி நாம சேர்த்து எழுதுறது என்பது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இதுல நாம தொகுத்து இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமான பாடங்களை இன்று நாம் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படைகள் என்ன அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் என்ன நான் பாடம் நடத்த போகிறேன் அப்படிங்கிறதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து இந்த பாடம் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இதை கொண்டு சிறந்த விளக்கத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.